ஸோ நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு பிள்ளைங்க வரும்போது நீங்கள் எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வாங்க, பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சொல்லி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது சில ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது அந்த குழந்தைங்களுக்கு உடம்பை வந்துட்டு இன்னும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். அதே மாதிரி நிறைய நோய்கள் வர்றதுக்கு, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்கிற சில உணவுகள் நீங்கள் கொடுக்கறது தான். என்னென்ன உணவுகள் அப்படின்னா பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ் நிறைய நம்ம 5 ரூபாய் சாக்லேட், 10 ருபீஸ் சாக்லேட் சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சில சாக்லேட்ஸ், அது மட்டும் கிடையாது. நம்ம ஜெல்லிஸு, ஜெம்ஸ், இந்த கலர் கலராக வரக்கூடிய ஜெம்ஸு, அதே மாதிரி நம்ம பேக்கெட்டில் பாட்டில்ஸில் கிடைக்கக்கூடிய ஜூஸஸ். நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி கலராக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் பவுடரெல்லாம் டெய்லி நம்ம கிட்னி போய் எக்ஸ்க்ரீஷன் ஆகும்போது ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடியது எல்லாமே ரீஃபைண்டு மாவு எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தரக்கூடியது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயிலுமே நம்ம பாம் ஆயில், இந்த ஆயிலெல்லாம் ரொம்ப ஹைட்ரோஜனேட்டட் பண்ணி வரக்கூடிய ஆயில்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜோட கவரை பார்த்தாலே தெரியும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வெளியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து நம்ம வருங்கால சன்னதியை வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவுகளை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேக்கரி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.